வெல்கம் டு ரகுவரன் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ரைட் சைடில் ஒருத்தவங்க தெரியுறாங்களே, அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஷில்பா ஷெட்டி. லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான் அந்த அம்மா. எதுக்காக இந்த ரெண்டு ஃபோட்டோ வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த மீடியாலாம் வந்து இந்த டாபிக் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷில்பா ஷெட்டி இவங்களுக்கு வந்து 50 வயசு அங்கே இருக்காங்களா பாட்டிமா, அவங்களுக்கும் வந்து 50 வயசு அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஷாக் ஆயிடுதுங்க. என்னடா அது 2 பேருக்குமே 50 வயசா அப்படின்ட்டு. உண்மையிலேயே பார்த்தா இவங்களுக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதாவது இந்த அம்மாவுக்கு பொண்ணு மாதிரி இருக்காங்க ஷில்பா ஷெட்டி. சொல்லக்கூடாது, பட் தப்பான விஷயம் தான். பட் இருந்தாலும் பேசுறோம்ல, அதுக்காக நம்ம சொல்றேங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் வரோம். நிறைய பேர் அந்த ரெண்டு இமேஜையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் காரணம். பணத்தால் தான் வந்து ஷில்பா ஷெட்டி வந்து இவ்வளவு எங்க அழகா தெரியறாங்க, ஒரு 30 வயசு பொண்ணு மாதிரியே தெரியுறாங்க. இந்த அம்மா கிட்ட காசு கிடையாது, அதனாலதான் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப வயசான மாதிரி தெரியுறாங்க அப்படின்றாங்க. பணம் தான் வந்து மெயின் முக்கியம், அதுதான் காரணம் அப்படின்றாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல அதுதான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தாங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். பணம் தான் காரணம் அப்படின்னு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றேன், பணம் தான் காரணம் தான் சொல்லியிருக்கேன். பணம் மட்டும்தான் காரணம் நான் சொல்ல வரலைங்க. என்னதான் பணமே இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த 50 வயசுல வந்து எல்லாரும் எங்க இருக்க முடியாதுங்க. அது வேணா, அதுதாங்க உண்மை. ஏன்னா வந்து என்னதான் காசு பணம் இருந்தாலும் அந்த நம்மளோட அந்த ஒர்க் அவுட், அதாவது உடற்பயிற்சி, அது ரொம்ப முக்கியங்க. அதை வந்து ஷில்பா ஷெட்டி வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. அதாவது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, அது இல்லாமல் யோகா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து உணவு சாப்பிட்றாங்க. இது மூணுமே தான். அவங்க நல்லா சாப்பிட்டு இந்த உடற்பயிற்சி எல்லாம் பண்ணலாலும் அவங்க ஏஜ் வராதான், ஒரு மாதிரி தான் தெரிவாங்க. அவங்க டயட்டையே மெயின், டயட், அதாவது என்ன சாப்பிடணும் அப்படின்னு அதையும் பார்க்குறாங்க. என்ன உடற்பயிற்சி செய்யணும், அது நம்ம உடம்புக்கு. ஏன்னா சில பேர் பல்கா வேணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் வந்து ஃபிட்டா, நம்ம சிஎம் சார் மாதிரி ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஷில்பா ஷெட்டி வந்து அவங்க உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும் எப்பவுமே சரி. நம்ம பல்கா இருக்கிறவங்கள லீனா தெரியும் போது வந்து வயசு கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும். அதனாலேயே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் லீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா, அவர் சொல்லவே தேவையில்ல. அவர் பாருங்க 53 52 வயசு ஆகிற மாதிரி, அது இருந்து ஏதோ 35 வயசு பையன் மாதிரி தான் இருக்கு. மாஸ்டர் படத்துல அவ்வளோ அழகா இருந்தாரு. அதனால வந்து பணம் மட்டுமே வந்து ஒருத்தரோட வந்து அழகை வந்து உடம்பையும் வந்து வயசையும் வந்து தீர்மானிக்கிறது. அவங்க செய்கிற வேலைகள், உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு, அவங்கள சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள், இதெல்லாமே தாண்டி தான் ஒருத்தன் வந்து எங்க அந்த ஃபேஸ் வந்து தெரியுங்க, எங்க இருக்குமா. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் முக்கியம் சந்தோஷம் தாங்க. சந்தோஷம் தாங்க பணம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அம்பானியே இருக்காரு, அம்பானி நல்லா சிக்ஸ் பேக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஃபிட்டாக இருக்காரு, கிடையவே கிடையாது. சரிங்களா? அவரை பார்க்க வயசான மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அம்பானியோட ஒய்ஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி யோகா பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படிதான் பண்ணும்போது மட்டுமே, ஏன்னா ஒரே விஷயம், பணம் மட்டுமே இருந்தாலே ஒருத்தன் வந்து எங்க ஆயிட மாட்டாங்க. அதுக்கான வேலைகள் பண்ணா மட்டும்தான் எங்க அவங்க. எக்ஸாம்பிள் நம்ம இவரு சரத்குமார் பார்த்தேன். சரத்குமார் அண்ட் சரத்பாபு 2 பேருக்கும் ஒரு வயசு தாங்க வித்தியாசம். ஆனா சரத்பாபு இறந்துட்டாரு சாரு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான, இந்த லாஸ்டா போர் தொழில்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி இருந்தாரு. ஆனா சரத்குமார் அப்படியே ஃபிட்னஸா இருக்காரு. இப்ப கமல் ரஜினி அவர் இடத்துல கமல் கொஞ்சம் எங்க தான் தெரிவார். ஏன்னா கமல் வந்து நல்லா மெயின்டைன் பண்றாரு. இப்போ அஜித் அண்ணா, அவருக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணிச்சுங்க, அதனால அவர் கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயனா ஃபிட்னஸாக இருக்காரு. விஜயனாவை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து ரன்னிங் பண்ணுவாராம், விளையாடுவாராம், டான்ஸ் ஆடுவார், அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணுங்க. அப்போதான் வந்து நம்ம 50 வயசு ஆனாலும் 20 30 வயசு காட்டும், 80 வயசு ஆனாலும் 50 வயசு காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட அந்த டிசிப்ளின், சாப்பிட்ற சாப்பாடு, அப்புறமா நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட எண்ணங்கள், இதெல்லாம் வந்து தான் வந்து நம்மளை வந்து எங்கா காட்ட ஒரு காரணம் தவிர, மற்றபடி பணத்தை வச்சுமே மட்டும் எங்கெல்லாம் வந்து ஃபேஸ்லாம் காட்ட முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜிம்மு போகணுன்ற அந்த அவேர்னஸ்லாம் வந்து நிறைய முன்னாடிலாம் கிடையாது. அந்த அவேர்னஸ்லாம் வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்து ஆளை கூட வச்சுங்களேன். இப்போ இந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் ஃபோட்டோ போட்டிருந்தது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட ஃபோட்டோ போட்டது. 2 பேருக்கும் வந்து சிக்ஸ் பேக் ஒரே மாதிரி இருந்தது, சிக்ஸ் பேக் இருந்தது. பட் 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன்னா, பணம் மட்டுமே நம்மளை வந்து தீர்மானிக்காது. நம்ம உடம்பு, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எண்ணங்கள் எல்லாம் சேர்த்து தான் வந்து ஒருத்தரை வந்து எங்க காட்டுற ஒரு விஷயம். அதனால வந்து உடற்பயிற்சி டெய்லி பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நல்ல எண்ணங்கள், அது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம போடுற சாப்பாடு, இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து நம்மளை வந்து
ஏஜாக காட்டும். அதனால் உடற்பயிற்சி பண்ணுங்க. ஆனால் முன்னாடிலாம் வந்து அவேர்னஸ் கிடையாதுங்க ஒர்க் அவுட் பண்ணுன்ட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மில் வந்து 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு வருது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் ஒரு 7, 8 பேர் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது பேர் நிறைய பேர் ஜிம்மை விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜிம் அப்படின்னு நினைச்சாலே வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும், உடம்பு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சு வரவங்க யாருமே வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியாதுங்க. ஜிம்முக்கு வரும்போது அவங்க மைண்டில் நினைக்கிற ஒரே விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணால் நான் சந்தோஷமா இருப்பேன். எப்போ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து உடம்பும் சரி ஃபிட்டாக வச்சுக்க முடியும். நான் சிக்ஸ் பேக் வைக்க போகிறேன், உடம்பு இப்படி ஆக்க போகிறேன்னு கண்ட ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் எடுத்தாங்கன்னா அது பிரச்சனை தான் போய்விடும். இது பண்ணால் அதாவது எப்படி நம்ம காலைல பல் விளக்கிட்டு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்டா மாதிரியே இருக்குங்க. சில பேர் வந்து பல் விளக்காம டீலாம் குடிப்பாங்க. எப்படி தான் குடிக்கிறாங்கன்னு தெரியல. பல் விளக்கிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே அந்த ஒரு இது இருக்கும். அதெல்லாம் சாப்பிடவே சில பேருக்கு பிடிக்காது. நானும் அப்படி தான். அதே மாதிரி தான் ஜிம்மு பண்ணால் நான் சந்தோஷமா இருப்பேன், ஒர்க் அவுட் பண்ணால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அன்னைக்கு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டுமே வந்து ஜிம்மை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியும் தவிர மற்றபடி யாராலையும் பண்ண முடியாது. பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம் அப்படின்றாங்க. அதனால தான் பணம் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது, பணமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ணுற வேலைகள், நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே தான் காரணம். வந்து நம்மளை வந்து ஓல்டாக காட்டுறதும் வந்து யங்காக காட்டுறதும் அதுதான் காரணம். பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் நம்ம சந்திக்கிறேன். அதே முழுவதும் உங்கள் ரகுவரன். டாடா பை பை.